வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மும்பை ஸ்டைலில் பாவ் பாஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக இந்த பாஜி எப்படி செய்கிறதுங்கிற சீக்ரெட் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபி சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக நம்ம இதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க இது செஞ்சு காமிக்க போகிறேன். நார்மலாக ஓப்பன் பாட்டில் கூட 1 பாட்டில் கூட நம்ம குக் பண்ணலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டேன். இது சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தி நம்ம பொரிய விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலாவும் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் இது ரெண்டையும் சேர்த்தும் போது நல்ல கலரும் நல்ல பாவ் பாஜியோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்தி நல்லா இந்த மசாலாவோடு நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கலர் சேர்த்தணும் இல்லையா, அதாவது காஷ்மீரி சில்லி, அந்த கலர் தான் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரீட்டைன் ஆக போகுது. இப்போ அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அப்புறம் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பீட்ரூட். அரை பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே இது கூட நம்ம சேர்த்திக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரே சைஸில் எடுத்துட்டோன்னா அது வெந்து வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக அதை மேஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட் அ டைமில் எல்லாமே ஈவனாக நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ ஒரே சைஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை இந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துனா போதுங்க. அதிகமாக சேர்த்த வேணால் அது ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட்டில் மாறிடும். கலருக்காக தான் நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துறோம். இதனால தான் நல்ல கலர் வரப்போகுது. இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துறதுனாலும் மாற்றி சேர்த்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரக்கோலி சேர்த்திக்கலாம், நீங்கள் பீன்ஸ் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை மாற்றி கூட சேர்த்திக்கலாம். பட் மெஷர்மெண்ட்ஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த உப்பு கூட கொஞ்சமாக எல்லாமே அப்படி லைட்டாக வதக்கி விட்டுறலாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது குயிக்காக நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் இங்கே தண்ணி ஊற்றுறேன். அதாவது இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் மூழ்கிற அளவுக்கு, ஓரளவுக்கு இப்படி மூழ்குனா போதும். இதில் இது வெந்து வந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க. குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்துருங்க. இப்போ இந்த டைமில் அது வேகிறக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாட் பாட்டம்டு பேன் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஃப்ளாட் பாட்டமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய். எதுக்குன்னா வெண்ணெய் கருகாமல் இருக்கிறதுக்காக. இது உருகுனதுமே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் நம்மளுக்கு வதங்கணும். கலர் மாறி இந்த மாதிரி வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் கேப்சிகம் சேர்த்தணும். குடமிளகாய் நான் ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா 2 கூட எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. பட்டர் தாங்க பாவ் பாஜினாலே அந்த பட்டரோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். அதுதான் நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம அதிகமாக இங்கே பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். குடமிளகாயை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேங்க. இதையும் சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்குனதுக்கப்புறமா இதுக்கான மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு. நம்ம முதல்ல கொஞ்சமாக காய்கறி வேகும் போதும் பாவ் பாஜி மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கோம். இங்கேயும் நம்ம இதை சேர்த்தணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சேர்த்தணுன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணியை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு நம்ம சிம் பண்ணிவிட்டு இந்த பட்டர்லாம் சேர்த்தணும் இல்லையா, இது மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போது இந்த கேப்பில் இந்த குக்கரில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக எல்லாமே நல்லா சாஃப்டாக மசிஞ்ச மாதிரி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மேஷரை வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டணும். பாவ் பாஜியில் மசாலா என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோன்னு தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மசிச்சு விட்டணும். குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபியை சப்பாத்தி கூடயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பட்டர் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மசிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்திடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா லேசாக அந்த பட்டாணி மட்டும் அங்கங்கே தெரியுது. மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்குற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பட்டரோட மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா அகெயின் வந்து நம்ம மேஷர் வச்சு இல்லைனா மத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இல்லைன்னா மத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடுப்புலையே சிம்மில் வச்சுட்டே நல்லா வந்து இதை மேஷ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கேப்சிகம் எல்லாம் சேர்த்தணும் இல்லையா, அது கூட ஓரளவுக்கு மசியறதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இதுக்காக தான் நான் வந்து ஃப்ளாட் பாட்டமாக ஒரு பேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். குழியாக அதாவது கடாய் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மசிக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக மசிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா இதையும் நம்ம மசிச்சு விட்டுடலாங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து மசிக்கும் போது ரொம்ப லிக்விடியாக இருந்ததுன்னா மசிக்க முடியாது வெஜிடபிள்ஸை. ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது தான் நல்லா நம்மளால் மேஷ் பண்ண முடியும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இங்கே எனக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ நான் சேர்த்தலை. 2 டைம் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், ஸோ இதுவே கரெக்டாக இருக்குது. வாட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தேவை லிக்விடியா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வந்து அந்த பாவ் பாஜி மசாலா கொஞ்சம் லைட்டாக லிக்விடியாக இருக்கணும், ஆனால் ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஹையில் வச்சு தண்ணி அது கொதிக்கணும். அது பச்சை தண்ணியாக இருந்ததுன்னா டேஸ்ட் இல்லாமல் சலசலன்னு போயிடும் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு. ஸோ நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டணும். நல்லா எல்லாம் கொதிச்சு இந்த பட்டர் எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான நம்மளோட பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. எம்மியாக இருக்குங்க. இது நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அந்த டேங்கினஸ்க்காக, அந்த ஒரு ஃபைனல் டச்சப்புக்காக கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் இதை சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டோன்னா லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்காக நான் இங்கே வந்து ஒரு இரும்பு தோசைக்கல் இதை வந்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கிறாங்க. பட்டரோட ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கணும் பாவ் பாஜினாலே. இந்த பட்டர் வந்து உருகட்டும். இது கூடவே நம்ம இந்த ரெடி பண்ண மசாலாலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். பொதுவாக கடைங்களில் பார்த்திங்கன்னா ரோட் சைட்ஸில் எல்லாமே இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அந்த தவாவில் நல்லா சூடு பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த மசாலாவை பிளேட்டில் எடுத்துகிட்டு அதில் ஒட்டி இருக்குல்ல அந்த தவா மேலே அதுலேயே வச்சு இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்குவாங்க. நாம் இப்போ வீட்டில் செய்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை பட்டரோடு சேர்த்திக்கிறோம். இப்போ கொத்தமல்லி தலையும் சேர்த்திட்டு இது நல்லா சூடாகிற நேரத்தில் இந்த பாவு இருக்குல்லையே இந்த பன்ஸ் இதை வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாவ் பன் எப்படி வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கடையிலேருந்து பாவ் வாங்கிட்டு அந்த மசாலா கூட நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். அப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பாஜியோட இந்த பாவ் கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன் அப்புறம் கொஞ்சம் லெமன் இதெல்லாம் வச்சு ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடும்போது எம்மியாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, மவுத் வாட்டரிங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக அப்படியே ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்ற அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.